தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும். அவர் சொன்னதை டிஸ்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான, டிஸ்அக்ரி பண்ணுற மாதிரியான மேற்கொண்ட சில பாயிண்ட்ஸ்கள் இருக்குது. அது என்னன்னா, உங்கள் எல்லாருக்குமே வந்து ராட்வெய்லர் தெரிஞ்சிருக்கும். ராட்வெய்லர் அதாவது ஜெர்மனை பூர்வீகமாக கொண்ட நாய் வகை. அதை விட எல்லாருக்கும் தெரியும், அது வந்து ரொம்ப கொடூரமான நாய். கொடூரமாக மனிதர்களை, குழந்தைங்களெல்லாம் தாக்கிய வரலாறுகள்லாம் உண்டு நம்ம தலைவர் ராட்வெய்லருக்கு. ராட்வெய்லர் நாயானது கொடூரமாக மனிதர்களை தாக்கி கொலையெல்லாம் செஞ்சுருக்கு. ரீசண்டாக வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய சென்னையில் ராட்வெய்லர் கடிச்சு தான் நாய்களுக்கெல்லாம் வந்து தடை போட்டாங்க. ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண நாய்களுக்கு தடை, அந்த இம்போர்ட்டட் நாய்களை இங்கே ப்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்க. அந்த தடைகள் போட்டதுக்கு காரணமாக இருந்ததே இந்த ராட்வெய்லர் நாய் தான். ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் பாதுகாப்புக்காக இந்த ராட்வெய்லர் நாயை வந்து வச்சுருக்காங்க அந்த வீட்டில். ஸோ இந்த சிங்கம், அதாவது இந்த பெண் சிங்கம் இருக்கு இல்லையா, இந்த பெண் சிங்கமானது அந்த ராட்வெய்லர் நாய் வச்சுருக்கக்கூடிய வீட்டுடைய காம்பவுண்ட் செவரில் ஏறி நின்று, அந்த காம்பவுண்ட் செவர்லேருந்து ஏறி உள்பக்கமாக குதித்து அந்த ராட்வெய்லர் நாயை கவ்வி தூக்கிட்டு போய் வேட்டையாடி வெளியில் வச்சு சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு. ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, இந்த ராட்வெய்லர் நாய் அப்படின்றது சிங்கத்தை விட சிறிய விலங்கா இல்லையா? சிங்கத்தை விட இடை குறைவான விலங்கா இல்லையா? ராட்வெய்லர் பார்க்குறதுக்கு பல்காக இருக்கும், என்ன தான் பல்காக இருந்தாலும் சிங்கத்தை விட அது வந்து இடையில் பெருசா? ஸோ நாய்ங்கிறது ஓநாயுடைய வகைகள்லேருந்து வந்தது, எவால்வ் ஆகி. அப்போது அந்த நாய்ங்கிறது தன்னை விட சிறிய விலங்கு தானே. அந்த ராட்வெய்லரை வந்து போய் வேட்டையாடி, வீட்டில் டொமஸ்டிக்கில் வச்சுருந்த ராட்வெய்லரை வேட்டையாடி தின்னுருக்கு சிங்கம். அப்படின்னா தன்னை விட சிறிய விலங்குகளை வேட்டையாடவே ஆடாது அப்படின்னு நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு முற்றிலுமாக தவறு தான். இன்றைக்கி கூட அதுக்கான வீடியோ ப்ரூஃப் யூடியூப்பில் போனீங்கன்னா இருக்கும். சிங்கமானது காம்பவுண்டு செவரு ஏறி குதித்து வீட்டில் வளர்க்கக்கூடிய ராட்வெய்லர் நாயை கவ்வி எடுத்துகிட்டு போய் வேட்டையாடி சாப்பிடும். இது ஒரு எக்ஸாம்பிள். அதெல்லாம் வந்து ஆஃப்ரிக்காவில். அப்படியே நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம கண்ட்ரிக்கு வந்துடுவோம், நம்ம குஜராத்துக்கு வந்துடுவோம், கிர்ருக்கு போயிடுவோம். கிர் அதாவது கிர் நேஷ்னல் ஃபாரஸ்ட் இல்லை கிர் ஃபாரஸ்ட், இது இருக்கக்கூடிய இடமானது குஜராத்துடைய வெஸ்டர்ன் பார்ட், ரொம்ப வெஸ்டர்ன் பார்ட்டு. அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, காஞ்சி போன புற்கள், காஞ்சி போன மலைகள், அங்கே வந்து பச்சை பசேல் புற்களே பார்க்கவே முடியாது. அது மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். அது மாதிரியான ஹேபிட்டண்டில் தான் சிங்கமும் வாழும். ஸோ இப்போ இங்கே விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், இந்த கிரில் இருக்கக்கூடியது வந்து ஏஷியாட்டிக் லைன். இந்த லயனானது இருக்க இடமும் கிரில் இருக்கக்கூடிய குஜராத்தி பீப்புள்ஸ், அந்த குஜராத்தி ரூரல் ஏரியா, கிராமப்புற ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கிராமப்புற ஏரியாவும் கிர் ஃபாரஸ்ட்டும் பக்கத்தில் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே மக்கள் வசிக்கக்கூடிய புறநகர் கூட சொல்ல முடியாது, கிராம பகுதிகளானது கிர் நேஷ்னல் பார்க். அந்த கிர் நேஷ்னல் ஃபாரஸ்ட் ஆனது குஜராத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அதுக்கு ரொம்ப அருகாமையிலேயே பக்கத்திலேயே மனிதர்கள் வாழ்விடமான கிராமங்கள், ரூரல் பிளேசஸ், கிர்ரை சுற்றி உள்ள கிராமங்களும் அங்கே வாழக்கூடிய மக்களும் லைக் மனிதனும் சிங்கமும் கிட்டத்தட்ட க்ளோசர் ரேடியஸில், க்ளோசர் ப்ராக்சிமிட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேருடைய ஹேபிட்டன்ட்டும் கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்குது. இதுதான் வந்து ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஸ்பேஸில் வந்து இது அமைஞ்சிருக்குது. ஸோ இங்கே சமீபத்தில் பார்த்திங்கன்னா, அந்த கிராமத்தில் ராத்திரி நேரங்கள் ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் பார்த்தா தெரியும், சிங்கங்கள் வந்து உலாத்திக்கிட்டு நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும், பேட்ரோலிங்லாம் பண்ணிகிட்ருக்கும். அங்கே ஏதாவது கிடைச்சாலும் சாப்பிடும். அங்கே ஒரு குடும்பமானது வெளியில் உட்காந்துருக்கு. ஒரு ஆள் வந்துட்டு, நம்ம கோழி வச்சுருக்குறோம் இல்லையா, பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழி, அது மாதிரி ஒரு கோழியை கையில் வச்சுட்டு தொங்க விட்டுட்ருக்காரு. இந்த கோழியை பிடிக்கிறதுக்காக இந்த சிங்கம் என்ன பண்ணுது, அவர் கிட்ட வந்து அந்த சிங்கத்தோட முன்னங்கால்களை வச்சு சீண்டி பார்க்குது, விடுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சின்ன பிள்ளைங்கள்ட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, கொடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடி இழுப்போம் இல்லையா, அதே மாதிரி அவர் பண்ணுறாரு. அது வந்து அந்த கோழியை வந்து பிடுங்கி பிச்சு இழுத்து கொண்டு போய் வச்சு சாப்பிட்டுட்ருக்கு. ஒரு கோழின்றது
எவ்வளோ சின்னது. அப்போ அதை கூட வேட்டையாடி சாப்பிடாம ஒரு மனுஷன் கையிலேருந்து பிடுங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்கு. இது கிர்ரில் வந்து நடந்துட்டு இருக்குது. அது வந்து வீடியோவாகவே இருக்குது, சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒன்று. இது போல் கிர் அந்த கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மாடு வச்சுருப்பாங்க. எப்படி நம்ம கிராம பகுதிகளில் மாடு வளர்க்குறாங்களோ, பால் கறக்குறாங்களோ, அதே மாதிரி பாலுக்காக மாடு வச்சுருக்குறாங்க கிர்ரில். அங்கே இருக்கக்கூடிய மாடுகள் இருக்குது இல்லையா, காளை மாடுகள், பசு மாடுகள். ஸோ இது ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஸோனில் இருக்கிறதுனால ஒரு 10 கிலோமீட்டரை தாண்டினாலே காடுகள் வந்துடும். நமக்கு தெரியும் அது காடுகள்னு. அதாவது காளை மாடு, பசுமாடு, இதுங்களுக்கு காடு எது வித்தியாசங்கள் பெரிய அளவுக்கு தெரியாததுனால அது நம்ம கிராமத்தை தான் சுற்றி மேயிறோன்னு சொல்லி காடுகளுக்குள்ளே போய் மேய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் டென்ஸாக. அப்படி உள்ளே போகும்போது கரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய சிங்கங்கள் வெரி வெரி ஈஸியஸ்ட் டார்கெட்டான இந்த பசுமாடுகளை வந்து தாக்கி அடித்து கொன்று தின்னும். அதே மாதிரி சில காளை மாடுகளையும் அடித்து தின்னும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் டார்கெட்டு. டிஃபென்ஸ் மெக்கானிசம் பெருசாக எதுவுமே கிடையாது. இதோட கொம்புகள்லாம் வந்து ஷார்ப்பான நம்ம ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் காளைகள் மாதிரிலாம் அதோட கொம்புகள் இருக்காது. ஒரு மாதிரி வளைஞ்சி நெருங்கிய அளவுக்கு டிஃபென்ஸுக்கு பயன்படாத மாதிரியான கொம்புகள் இருக்கும். அதுவும் பெருசாக பார்த்தா புல்லுக்கு தான் இருக்கும், கவுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த மாடுகள் சும்மா உட்காந்துருக்கிற இடத்துல இது பின்னாடியிலேருந்து போய் தாவி கடிக்கிறது, அதுக்கப்புறமேலு வந்து சைட்லேருந்து பதுங்கி பாயிருதுன்னு சொல்லி இந்த கிரில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் வளர்க்கக்கூடிய கவ்வும் புல்லும் என்ன வேகத்தில் மிஞ்சி போனால் ஓடிட போகுது. அதால் பெரும்பாலும் ரொம்ப வேகமாகலாம் ஓடி தப்பிக்கலாம் முடியாது. அதுக்காகலாம் வந்து வளரல. அதோடைய ஃபிசிக்கல் எவாலுவேஷன் வந்து அந்த மாதிரி கிடையாது. அதோடைய எவாலுவேஷன் ப்ராசஸ் அப்படி கிடையாது. அதால் ஓடி தப்பிக்க முடியாது. அது மாதிரி ஈஸி டார்கெட் ஆகிடுச்சு, திங்குது. சைஸில் கொஞ்சம் மேலே இருந்தாலும் கூட இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் டார்கெட்டு தானே. இதை அடிக்கிறது வந்து பெரிய வீரமா கேட்குறேன். அதாவது இது ஊருக்குள்ளே புகுந்து கால்நடையை கொல்லக்கூடிய ஒரு சிறுத்தை செய்யக்கூடிய வேலையை தான் இந்த சிங்கமும் செய்யுது. கிர்ரை சுற்றி வாழக்கூடிய மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மாடுகளை இது தாக்கி வேட்டையாடி சாப்பிடுது. ஸோ இது ஒரு உதாரணம். ஸோ அப்படி பார்க்கும்போதும் நீங்கள் சொல்லக்கூடிய தன்னை விட சிறிய விலங்குகளை எக்காரணத்தை கொண்டும் கொல்லாது, வேட்டையாடாது அப்படின்றதும் நீங்கள் சொல்கிறது தவறான கருத்து. அதுலேயும் உங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்றது தெரிய வருது.